என் பேரு அஜய்னா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் ஆஸ்பத்திரி ஆச்சு வந்தேன். அங்க வந்து அவசர வார்டுல போய் காட்டினேன். இதே மாதிரி நீங்க டாக்டர் போய் காட்டுங்க, தூக்கிட்டு முடியாது சார், நடக்க முடியலங்கிறாங்கன்னு. பரவாயில்ல, நீங்க போய் காட்டுங்க, டாக்டர் போய் பாருங்கன்னாங்க. போய் டாக்டரை பார்த்தோன்னே பேப்பர் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தோன்னே போய் அங்க போய் அட்மிஷன் போட்டுருங்க அவசர வார்டுல போட்டுருந்து வந்து நானும் போய் கொடுத்துட்டேன். வெத்து பேப்பரை கையெழுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 இதுல கையெழுத்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 3 ஊசி போட்டாங்க. ஊசி போட்டோன்னு போய் அட்மிஷன் பண்ணாங்க. அதுல இருந்து ஒரே ஒரு டாக்டர் பார்க்கல, ஒரே ஒரு நர்ஸ் கூட வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் லேட்டா வந்து ஒரு ஐயா வந்தாரு. வந்து இதே மாதிரி உங்க அம்மாவுக்கு பரவாயில்லப்பா, இதே மாதிரி பரவாயில்ல, அந்த இது நார்மல் வாழ்க்கை கொண்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. நான் கேட்டேன், என்னய்யா காலந்தோட இப்ப மோசமா இருக்கு, எப்படி அண்ணன் ஆட்சிட்டு போலாம்? அப்போ நான் கேட்டேன், அதெல்லாம் பரவாயில்ல தம்பி, சரியாயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. அதான் ஆட்சி போறேன்னு இட்டுட்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு அங்க உள்ள நர்ஸ்கிட்டையும் கேட்டேன், என்னக்கா காலந்தோட மோசமா இருக்கு, எப்படி நீங்க நார்மல் வாழ்க்கை அனுப்பி விடலான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஊசி 8 மணி நேரம் ஆகும் தம்பி, அதனாலதான் நான் உனக்கு பரவாயில்ல தான் இங்க அனுப்பி விட்டுருக்காங்க, இல்லைன்னா அனுப்பி விட்டுருக்க மாட்டாங்க. சரி, டக்குன்னு அண்ணன் வந்தான். அண்ணன் வந்து என்னங்க காலையில இப்ப மோசமா இருக்கு, எங்களுக்கு தஞ்சாவூர் அனுப்பி விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. கரெக்டா 3 மணிக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் போன் அடிச்சாங்க. ஆம்புலன்ஸ் 8 மணி வரைக்கும் வரல. கடைசியா எங்க அம்மா போனமா தான் வந்தது. வெத்து பேப்பர்ல சைன் பண்ணும்போது கேட்கலையா நீங்க? எதுவுமே கேட்கல. நாங்க தனியாராமன் சார் வந்து சேர்த்து வந்து ஒரு 3 ஊசி போட்டாங்க. ஊசி போட்டுட்டு அவங்க என்ன சொல்லிட்டு ஊசி போட்டு ஒரு 12 மணி வச்சிருந்தாங்க சார். 12 மணி இருக்க அவங்க வந்து ரொம்ப லோவா தான் ஆயிட்டு இருக்காங்க. வந்து ஒரு தெளிவா வரலீங்க சார், தெளிவா வரலீங்க. நான் வந்து அப்ப வந்து நார்மல் வாழ்க்கை மாத்திட்டாங்க. நார்மல் மாத்திரமே மேடம் இதை வந்து நான் வந்து நர்ஸ்கிட்ட சொல்றேங்க, ரொம்ப கண்டிஷன் வந்து லோவா இருக்குங்க, எனக்கு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுங்க, நான் தஞ்சாவூர் எடுத்து போறேன்னு சொல்றேன். தஞ்சாவூர் எழுதி கொடுத்துட்டாங்க சார். எழுதி கொடுத்தவனே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணலாம், ஒரு 2 hour வெயிட் பண்ணலாம் சார். அவங்க செத்த பிறகு 8 மணிக்கு செத்த பிறகு அந்த ஆம்புலன்ஸ் வர, அப்பயும் வரல சார், அப்பயும் வரல. ஒரு டாக்டர் போய் நான் கேட்கறேன், சார் இதா ஆயிடுச்சு சார் கேட்கறேன், எனக்கு செக் பண்றதுலாம் அங்க வேலை கிடையாது, எனக்கு எமர்ஜென்சி வரல மட்டும் எனக்கு வேலை, எனக்கு ஏதாவது போயிட்டு அங்க போய் பாத்தீங்க இல்ல எம்டிட்ட பேசுங்கன்னு சொல்றாரு. ஒரு டாக்டர் வந்து சொல்ல வேண்டிய பாத்தீங்களா? அது அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க சார், 2 பசங்க அப்பாவும் கிடையாதுங்க, இப்ப அனாதா இருக்காங்க. அவங்க யாரும் ஆர்டர் சொல்லுவாங்க? ஒரு டாக்டர் கேர்லெஸ் இல்லாம ரொம்ப இதா நடந்துக்கிறாங்க சார். ஒரு ரெஸ்பான்சிபிளா நம்ம பேச மாட்டாங்க.